வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திகதையில ஜூன் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக மணமேடைக்கு வந்து ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிருது. அப்ப ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ரேவதிக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, அம்மா, இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த கல்யாணம் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் அத்தை பையனையே கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு வகையில் எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, அவன் தாலி கட்டுற வரைக்கும் எப்படி நீ விட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் பார்த்துருக்க அந்த மருதுவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு துளி அளவு கூட விருப்பமே இல்லைம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நீ வந்து நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நீ காலியாக்கிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சாரிம்மா அப்படின்னு. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, சரி வாம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். கல்யாணம் நடந்தது நடந்து போச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, யாரும் என் வீட்டுக்கு வரவே கூடாது. இனிமே ரேவதி என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ராஜா நேராக ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, ஈஸ்வரி அப்படிதான் பேசுவா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ரேவதியும் ஹீரோவும் வாசலில் வந்து நிற்கிறாங்க. ரோகிணி சந்தோஷமாக ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. ஈஸ்வரி டக்குன்னு ரோகிணியை பார்த்து, ஏ நில்லு, யாருக்கு நீ ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அம்மா, ரேவதி கல்யாண கோலத்தோட வந்திருக்காமா, அவளுக்கு வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது முறைதானம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னைக்கு அவ அந்த டிரைவர் பையலை கல்யாணம் பண்ணாலோ இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. யாராவது அவளுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்க அம்மா சரியான கோவமாகிருவா அப்படின்னு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, அம்மா, அவங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறது நம்மளோட கடமை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா வேணுமா இல்ல அவ வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ ரோஹிணி அந்த ஆரத்தியை வச்சுட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, அம்மாவோட கோபத்தை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அம்மா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை ரேவதி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு. ரேவதி கேக்குறாங்க, நம்ம வீட்டுக்கா, எங்க சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம வீட்டுக்குன்னா சென்னையில உள்ள நம்ம வீட்டுக்கு. அவ்வளோ பெரிய மாளிகை இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்துட்டு இங்க கஷ்டப்படணும்? நான் உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி இருங்க, நான் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, இவர் என்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாருமா, உங்களோட ஆசீர்வாதத்தோட போனா நல்லா இருப்பேன், தயவு செஞ்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எப்ப நீ அந்த டிரைவர் பையல கல்யாணம் பண்ணியோ இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க?
நான் 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தானே நான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க என்னடான்னா என் மேல இவ்ளோ பெரிய ஒரு கோவத்தையும், ஒரு பழியையும் சொல்றீங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, "இங்க பாரு, அத்தை இப்போதைக்கு நம்ம மேல ரொம்ப அதிபயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எவ்ளோ சொன்னாலும் கேட்கறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்ல. அதனால நான் உன்ன சென்னை கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க அத்த, நான் ரேவதிய என்னைக்குமே அன்பாவும், பாசமாவும் நடத்துவேன். அவளுக்கு எந்த வகையிலயும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்துட்டு உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இனிமே அவ என் பொண்ணே கிடையாது. இனிமே அவள என் பொண்ணு அப்படின்னு நீ தயவு செஞ்சு சொல்லாத. நீ கிளம்பு" அப்படின்னு சொன்னதும், ஹீரோ ரேவதிய பார்த்து, "இங்க பாரு ரேவதி, நான் உனக்கு வந்துட்டு தாலி கட்டியிருக்கேன். என்னைக்குமே வந்துட்டு உன்னை எந்தவித கஷ்டத்துலயும் நான் அனுபவிக்க விட்டுற மாட்டேன். வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட கைய பிடிக்க, ராஜா நேரா ரேவதி பக்கத்துல வந்துட்டு, "அம்மாடி, எப்படியாவது மாப்பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க எல்லாருமே ரொம்ப போராடினோம். அதே மாரி உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிருச்சு. இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும். என்னைக்குமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்ல, ரேவதியும், "சரிப்பா, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே போதும். நான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த இடத்துலேருந்து ரோகிணிய பார்க்குறாங்க. அப்போ நம்ம தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதிய பார்த்துட்டு ஒரே பண்றாங்க. "அக்கா, இதுக்கப்புறம் உங்கள நான் பார்க்கவே முடியாதா? நீங்க அங்க போக போறீங்களாக்கா?" அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு இப்ப கூட துளி அளவு கூட வாய்ப்பே இல்ல. உங்க எல்லாரையுமே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு. ஆனா அம்மாவுக்கு சுத்தமா என்ன பிடிக்கலையே. இந்த கல்யாணமும் பிடிக்கல. அப்படி இருக்கையில, அம்மாவ மீறி இங்க இருந்தா, அம்மாவுக்கும் எனக்கும் நெறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி என்னைக்குமே விடக்கூடாது. அதனால நான் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிருங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ஹீரோவ பார்த்து, "வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "சரி வா போகலாம்" அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி இத பார்த்துட்டு செம்ம காண்டாகுறாங்க. இவளுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, "அக்கா, என்னக்கா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு அவள அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்குற? இங்க பாரு, அவ கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் கூட சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. உங்க அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ, அப்படிதான் அவளையும் நடத்துவாங்க. ஏன்க்கா நீ பாட்டுக்கு அனுப்பி வச்ச? உன் இஷ்டப்படி கல்யாணத்த பண்ணி வைக்க வேண்டியதுதான? அவ அப்படி பிடிவாதம் பண்ணா அப்படின்னா, அவளோட பேச்ச நீ கேட்பியா?" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, என்னால அவகிட்ட எவ்ளோ பேசியும் அவள சம்மதிக்க வைக்க முடியல. வேற வழி இல்லாம தான் நானும் சரின்னு சொன்னேன். போய் தொலையட்டும். இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அந்த டிரைவர் பையல இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தவ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. அவ எங்கேயோ போய் இருக்கட்டும்" அப்படின்னு சொன்னதும், சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்னடா இது! நம்ம ஒரு பிளான் பண்ணா, கடைசில இங்க ஒரு பிளான் நடக்குதே" அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன சந்திரா யோசிக்கிற?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் ரேவதி இந்த வீட்ல வளர்ந்த பொண்ணு. அவ டக்குன்னு இந்த இடத்த விட்டு போறா அப்படிங்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா அந்த ரேவதி அவ இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டா. இதுக்கப்புறமும் கண்டிப்பா அவ இந்த முடிவ மாத்திப்பாளா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, உடனேயே நம்ம ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, "நம்ம ஃபர்ஸ்ட்டு தாத்தா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தாத்தா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க பாட்டி ஹீரோவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோட ஆரத்தியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க. பாட்டி சொல்றாங்க, "உங்க 2 பேருக்கும் கல்யாணம் எப்படா நடக்கும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தத பார்த்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருக்கு. அந்த கடவுள் எப்படியோ உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு கல்யாண ஏற்பாட பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "அம்மாடி, எனக்கும் அதேதாம்மா.
2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நானே சரின்னு சொன்னேன். ஆனா அந்த ஈஸ்வரி கடைசி நேரத்துல இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ ஏம்மா முடிவெடுக்கிற? அவ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு தெரியாமயே அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. அவளுக்கு நான் தான் பிடிக்காது அப்படிங்கிறது தான் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம். என் குடும்பத்திலேருந்து யாரும் அவ குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளுடைய மிகப்பெரிய கோவம். அதனால தான் அவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. மற்றபடி உங்க மேல எல்லாம் எந்தவித கோவமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும், சொல்லுங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரி, நான் வந்துட்டு ரேவதிய அங்க கூட்டிட்டு போறேன் பாட்டி, சென்னைக்கு. பாட்டி சொல்றாங்க, ஏன் பேராண்டி திடீர்னு சென்னைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, இங்க இருந்தா அத்தை கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் வந்துட்டு ரேவதிய கூட்டிட்டு போறேன் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி, இதான் உன் விருப்பம் அப்படின்னா நான் என்னைக்குமே உன் விருப்பத்துக்கு மாறா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நேரா வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா சென்னை கிளம்புறாரு. அங்க மீனாட்சி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா ஆரத்தியோட வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கலாம் அப்படின்னு. ரேவதியும் நேரா அந்த மாடி வீட்டுக்கு வர மீனாட்சி ரொம்ப சந்தோஷமா கையில ஆரத்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ ரேவதியை பார்த்து அவங்க தான் என்னோட பெரிய அண்ணி அப்படின்னு சொன்னதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, ரேவதி, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அத்தை எவ்வளோ ஆசைப்பட்டாங்க தெரியுமா? இப்போ நீ வர, ஆனா அத்தை தான் இங்க இல்லை. ஆனா அத்தையோட ஆசிர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, ஆமா, அத்தை யாருன்னே தெரியாதப்ப அத்தை என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க. நானும் அத்தை மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதை நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. இந்த கடவுள் ஏன் தான் இவ்வளோ சீக்கிரமா அத்தை இந்த இடத்துல இருந்து வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அத்தையோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே என்னைக்குமே இருக்கும். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி ரேவதியை பார்த்து வலது காலை வச்சு வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்ல, ரேவதி வலது கால் வச்சு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனாட்சி. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் நடக்குது, ஆனா அத்தை இங்க இல்லை. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வரி பண்றாங்க நம்ம மீனாட்சி. இருந்தாலும் எப்பயும் அத்தையோட ஆசிர்வாதம் இவங்க 2 பேருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனாட்சி ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு சாமி ரூமுக்குள்ள விளக்கேத்த சொல்ல, ரேவதியும் சாமி ரூமுக்குள்ள விளக்கேத்துறாங்க. விளக்கும் நல்லபடியா எரியுது. இது பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் தீபாவை யோசிச்சு பாக்குறாங்க. தீபா இதே மாதிரி தானே வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்துனா, இப்ப ரேவதி வந்து விளக்கு ஏத்துறா. எப்பவுமே இவ நல்லா இருக்கணும், தீபாவோட அந்த ஆசிர்வாதம் இவளுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.